கழக செயலாளர் அண்ணன் கப்பிச்சி வினோத் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அர்ஜுனன் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்களே, சகோதரர் சஜீவன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சாந்தி ராமு அவர்களே, சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்களே, திரு கருப்பு முருகானந்தம் அவர்களே, மாநில செயலாளர் சகோதரர் நந்தகுமார் அவர்களே, பாமகவுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் காணி மனோஜ் காணி அவர்களே, ஐஜேகேவுடைய முரளி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சகோதரர் மோகன்ராஜ், ராமன், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைவருக்கும் என்னுடைய அன்புகளை மாலை வணக்கத்தை சகோதரர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் ஆட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற சகோதரர்களே, நாமும் முடிவு செய்து விட்டோம். நாளும் குறிக்கப்பட்டு விட்டது, தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது. திமுக வீட்டுக்கு செல்கின்ற நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் 2 மாசம் தான். எத்தனை மாசம்? எதற்காக 2 மாசம்? திமுக வீட்டுக்கு போறதுக்கு 2 மாசம், 60 நாட்கள். சகோதரர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இரட்டை என்ஜின் சர்க்கார், டபுள் என்ஜின் சர்க்கார் இங்கும் நம்முடைய தமிழகத்தில் வரப்போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தமிழகத்தில் நாம் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக எங்க எடுத்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல், எதுல பார்த்தாலும் திமுக ஊழல். திமுகவையும் ஊழலையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 17 மந்திரிங்க, இப்ப இருக்கிற மந்திரிங்க 17 மந்திரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் கோர்ட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணா எங்க நடந்துட்டு இருக்கிறாரு? பீகார் ஜெயிலுக்கும் பீகார் கோர்ட்டுக்கும் அங்க இருக்கிற டெல்லி கோர்ட்டுக்கும் நடந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, நமக்கு எல்லாம் தெரியும் 2G வழக்கு. காத்து அதான் அண்ணன் சொல்றாரு, காத்து 2G வழக்குல ஊழல் செஞ்சோம், காத்த வைத்து ஊழல் செஞ்சாங்கன்னா அது திமுகவால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 ஆண்டுகள்ல நம்ம பார்க்கணும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம், இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் கூட 4 வழிச்சாலைகள்,